ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் அலுவலகத்தில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு காலத்தில, ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அது எப்படின்னாக்கா, நாங்க 4, 5 பேர் உட்காந்து ஒரு மீட்டிங்கில பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால பண்ணினவங்க கொஞ்சம் முக்கியமானவங்க. ஆகையினால நான் குரூப்ல சொல்லிட்டு, "கொஞ்சம் இருங்க, இது என்னன்னு கேட்டுறேன். ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் ஃபோன. அவங்க ஃபோன் எடுத்ததும் என்ன சொன்னாங்க, ஆஃபீஸ்ல நடந்த ஏதோ ஒரு சின்ன அத வேலையில ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு. அத அவங்க சொல்லி திட்டுறாங்க. "நீங்கலாம் என்ன ஆஃபீஸ் நடத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் இத பார்க்க முடியாதா?" அப்படின்னு கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. நான் அவங்கள வந்து சமாதானப்படுத்த என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன். அவங்க அத கேட்கல. கேட்காம ரொம்ப மோசமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏதோ எழுதிக்கிட்டு இருந்ததுனால, அ மீட்டிங்ல அவங்க பேச பேச நான் ஏதோ எழுதிட்டு இருந்ததுனால, அத ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். ஸோ எல்லாரும் அத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் அவங்களுக்கு கவுண்டர் குடுக்கவே இல்ல. சரி, சரி. இப்படி சொல்லிட்டு அவங்க பேசி முடிச்சதும் கட் பண்ணிட்டேன். அப்ப இன்னொருத்தர் கேட்டாங்க, "என்ன அந்த அம்மா அப்படி கத்துறாங்க, நீங்க சும்மா இருக்கிறீங்க. பதிலுக்கு நீங்க திட்ட வேண்டியது தானே? இது நம்ம தப்பே கிடையாதே. இதெல்லாம் ஒரு விஷயமா? எப்படி அவங்க இந்த மாரி கோவமா பேசுவாங்க?" அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், "இப்ப நம்ம அவங்ககிட்ட சண்டை போட வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது. எவ்வளவு வேகமா இந்த ஃபோன் கால் முடியணுமோ முடியணும். நாம பேசிக்கிட்டு இருக்கிற முக்கியமான வேலை அடுத்தாப்புல கன்டின்யூ ஆகணும். அது எல்லாத்தையும் விட முக்கியமா, என்னுடைய சமாதானம் ரொம்ப அவசியம் எனக்கு. இந்த விஷயத்துக்காக நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு, என்னுடைய சமாதானத்த நான் லூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் கவுண்டர் பேசியிருந்தேன்னா, இன்னும் 5 நிமிஷம் இந்த கால் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். நாம பேசிக்கிட்டு இருந்த விஷயத்துடைய ஃப்ளோ போயிருக்கும். நான் கால் எடுத்திருக்க கூடாது. வேற வழி இல்லாம எடுத்துட்டேன். ஆனா, இந்த மாதிரி நேரங்கள்ல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைன்னா, மொத்த வேலையும் கெட்டு போயிடும் இல்லையா? அப்படின்னு கேட்டேன். உண்மையும் அதுதான். நம்ம லைஃப்ல 1008 பிரச்சனைகள் இருக்கும். நாம ஃபேஸ் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கு இடையில சம்மந்தம் இல்லாம யாராவது 2 பேர் தலையிட்டு நமக்கு உள்ள குழப்பங்கள கொண்டு வருவாங்க. அது ஏன் அப்படி இருக்கு? இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் நீ இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமேன்னு எதையாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ கொண்டு வரத்தான் செய்வாங்க. அந்த இடத்துல நாம யோசிக்க வேண்டியது எல்லாம் என்னன்னா, நமக்கு என்ன வேணும்? நம்ம சமாதானத்துக்கு எது நல்லது? இத மட்டும் தான் யோசிக்கணும். அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டும். அவங்கள எதிர்த்து பேச முடியாதா? பேசுறது நல்லது இல்லன்னு தோணுதா? ரொம்ப நல்லது. அப்படியே விடுங்க. அவங்கள பேச விடுங்க. பேசி விட்டு எவ்வளோ நேரம் பேச போறாங்க? நாள் பூரா உட்காந்து பேச போறாங்களா? கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா? அடுத்தாப்புல நாம நம்ம வேலைய தொடர்ந்து செய்வோம். நாம அவங்களுக்கு அக்கவுண்டபிள் கிடையாது. நம்ம வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை கிடையாது. அவங்க, அவங்க ஆசைக்கு என்னத்தையோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்க. உங்களுடைய சமாதானத்த பாதுகாக்க என்னென்ன செய்ய முடியுமோ, அப்படி நீங்க இருந்துக்கோங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை உங்களோடது தான். அத நீங்க தான் வாழ்ந்து